தெரியும். 360 டிகிரியா? நான் வேற லெவல் பண்றீங்க. என்ன பண்ணலாம்னா நீங்க திருப்பி பாத்துக்கலாம். இது கேமராவோட ரேட் எவ்வளவு சொன்னீங்க? 2800 இருந்து நமக்கு இந்த கேமரா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10,000 5000 கேமரா என்ன வேணுமோ அது பண்ற மாதிரி இருக்கேனா? கிளாரிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. 180p நல்லா இருக்கு. ஆமா, அப் டவுன் இது எல்லாமே உங்களுக்கு இதுல ரொட்டேட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. ஆனா இப்போ இன்னொரு டவுட், இப்போ ஏதாவது எனக்கு கிளிப் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாமா போன்ல? ஆமா, போன்லயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கு. வீடியோ, இந்த வீடியோ இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இது ரெக்கார்டிங்னு இருக்கு. இப்போ நம்ம காமிக்கிற அப்படியே ரெக்கார்டிங் ஆகும். நமக்கு போதுனா இது டச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடும். இது நேரா ஆல்பம்ல உள்ளக்கு வந்துரும். நம்ம வாட்ஸ்அப்ல யாருக்கு அனுப்பணுமோ நம்ம அனுப்பிச்சு விட்டுக்கலாம். ஓகே ஓகே. இது ஆப்ல நம்ம இது மாதிரி லைவ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம வந்து இது இந்த ஒரு போன்ல மட்டும் தான் லைவ் பார்க்க முடியுமா இல்ல 8 போன்ல பார்க்கலாம்? 8 போன்லயா? 8 போன் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஆமா, வர்த். இப்போ நம்ம கால் பண்ணா இது மாதிரி நம்ம ஜஸ்ட் காலிங் தட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த காலிங் போய்டும் உங்களுக்கு. ஓ ஓகே. கால் தெரியுதா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2-வே ஆடியோ. இப்போ நான் பேசுறதும் உங்களுக்கு அங்க கேட்கும். அண்ணா கேக்குதுண்ணே, நீங்க தெரிறீங்கண்ணே. நான் இப்போ தெரியுறேன், நான் பேசுறதும் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் அதை அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஆமாப்பா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்க போன்ல கஸ்டமர் ஸ்கிரீன்ல இது மாதிரி இருக்கும். ஓகே. பங்கு செமையா இருக்கு பங்கு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அச்சல் பட்ராப். நான் உங்கள் மார்டின். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி எலக்ட்ரானிக் கார்டுன்னு ஒரு சூப்பரான ஷாப் கொடுத்துருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்பாக் கிட்ட இருக்குது, கெல்லிஸ் ரோட்டில். கரெக்டான அட்ரஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. இங்கே என்ன ஸ்பெஷல், எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 1500 ரூபாய்க்கு சிசிடிவி கிடைக்குதான், சான்ஸே கிடையாது. இது வரையும் பார்த்தீங்கன்னா இது வரையும் நம்ம வீடியோவும் பண்ணதில்லை. ஸோ சிசிடிவி 1500 ரூபா கிடைக்குதுன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அதோட குவாலிட்டி எவ்வளோ ரூபாய்லாம் தராங்க, உண்மையாகவே அந்த ரேட்டுக்கு தராங்கன்னு வீடியோக்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இவங்ககிட்ட அன்பிரேக்கபிள் டெம்பர் கிளாஸ் இருக்குன்னாங்க. அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா, அதோட டெஸ்டிங் வீடியோ, அதோட டெமோ வீடியோ எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டுறேன். இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி தராங்க, உண்மையாக தராங்கன்றத வீடியோக்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசிடிவி எலக்ட்ரானிக் கார்ட்டில் வந்தாச்சு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சூப்பர். சொல்லுங்கள் ப்ரோ, நம்மளோட ஷாப்போட உங்களோட நேமு, ஷாப்போட நேமு, ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, எவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணுறோம், ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், என் பேர் வந்து மீரான். ஸோ எங்கள் ஷோரூம் வந்து சிசிடிவி எலக்ட்ரானிக்ஸ் கார்ட். நம்ம ஐநாவரம் மேடவாக்கம் டேங்க் ரோட்ல இருக்கும், இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் லைன்லேயே நம்ம ஷோரூம் இருக்கு. ஓகே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் நம்ம சிசிடிவி சேல்ஸ், சர்வீஸ், இன்ஸ்டலேஷன், ட்ரைனிங்னு சிசிடிவியில் 360 டிகிரியில் நம்ம எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். சேல்ஸ், சர்வீஸ், ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். சிசிடிவி ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். ஓகே ஓகே. சூப்பர் 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 சூப்பர். என்ன ரேஞ்சிலேருந்து நம்ம கிட்ட இருக்குண்ணா? நம்ம சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா பேசிக் கேமரா ஒரு 1500 rupees ரேஞ்சில் இருக்கும். 1500 ரூபாயிலேருந்தேவா? 1500 ரூபாய் கேமரா இருக்கு. ஓ கேமராலாம் போடணும்னா காஸ்ட்லியாக இருக்கும்ல நிறைய பேர் நினைப்பீங்க. ஜஸ்ட் 1500க்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங். ஆனால் இதோட குவாலிட்டி எப்படி? நம்ம 1500 இதோட குவாலிட்டி 1500 வந்து இது வந்து புல்லட் கேமரா. இதோட குவாலிட்டி நம்ம லைவ் டெமோ நம்ம டிவிலே காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நான் டெமோ வேணா நம்ம டிவிலே நம்ம பார்க்கலாம். ஆமா ஆமா. ஸோ 1500 rupees இது வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இது நம்ம இதோட யூசேஜ்லாம் எப்படின்னா இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த 1500 கேமரா? ஸோ நீங்க கையில் வச்சிருக்க கேமரா வந்து இது புல்லட் கேமரா, அவுட்டோர் கேமரா சொல்லுவோம். அவுட்டோருக்கு மாற்றுறது உங்களுக்கு இது IP66 ரேட்டிங், அதாவது வெதர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கேமரா. மழை, தண்ணி, வெயில் இது எல்லாத்துக்குமே வந்து தாங்கும். இது வந்து 2 மெகா பிக்சல். நம்ம ஸ்டார்டிங் 2 MP இருக்கு கேமரா. ஓகே ஓகே ஓகே. இது என்ன யூஸ்னா, இப்போ நான் வீட்டுக்கு யூஸ்னாலும் இது கரெக்டாக இருக்குமா, காம்பேக்டாக இருக்குமா, இல்லை ஆஃபீஸ் யூஸ் பண்ணலாமா? நீங்கள் சொல்கிறத நீங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ இது மட்டும் ஒன்றே போதுமா, இல்லை எனக்கு நிறையா வாங்கணுமா நான்? ஸோ இப்போ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செட்டாக வரும். ஸோ கேமராவோட ப்ரைஸ் 1500. இது வந்து ஒரு 4 கேமரா, 2 கேமரா, ஒரு கேமரா, நம்மளுக்கு என்ன வாண்டடோ கஸ்டமர் அது மாதிரி வந்து கஸ்டமைஸ் தான். நமக்கு எனக்கு 2 இருந்தாலும் போதும்னாலும் நீங்கள் 2 கொடுத்துருவோம். ஓகே. 1 வேணாலும் 1 வாங்கிக்கலாம். நம்மளோட இதுதான். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 4னா 4 தான் வாங்கணும், 6னா 6 தான் வாங்கணும்னுவாங்க. அப்படி கிடையாது. நம்மளோட ஷாப்பில் 1500 வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா. ஸோ இதோட கிளாரிட்டி என்னன்றதை நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் நான் காட்டிட்டு உங்களுக்கு தனியாக உங்களுக்கு காட்டுறேன் ஸ்லைடில். இந்த கேமராவோட குவாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகுது. செமையா இருக்கு. இது என்ன மெகா பிக்சல் சொன்னீங்க? இது வந்து 2 மெகா பிக்சல் டே நைட் விஷன் கேமரா. ஓகே ஓகே. அது என்ன பாக்ஸ்லாம் வருது எனக்கு கிட்ட போகும்போது? இதுல வந்து ஏஐ எனேபிள்ட், ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஃபேஸ் டிடெக்ஷன், மோஷன் டிடெக்ஷன், இது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. ஓ இது இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்தாலும் அந்த அதுக்கான ஒரு பாக்ஸ் மாதிரி போறது, ஹியூமன் ஏதாவது கிராஸ் ஆனாங்கன்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ இதுலயே. ஆமா, ஏஐ எனேபிள்ட் கேமராஸ். ஓகே ஓகே ஓகே. 2 மெகா பிக்சல் இவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா இன்னும் அப்ப இன்னும் போக வந்து பாத்தீங்கன்னா சம பிரம்மாண்டமா இருக்கும் போலயே. ஆமா ஜி. படம் எடுக்கிறது
எல்லாம் கேமரா நம்மளே கொடுத்துடலாம் போலயே. பண்ணிடலாம். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் இது என்ன 1500 ரூபாய் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வேற என்னன்னா இருக்கு நம்ம? ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் எனக்கு ஒரு கேமரா அது மாதிரி போதும், மொத்தத்துல ஒரு கேமரா முடியும்னா நம்ம வைஃபை கேமரா சஜஸ்ட் பண்ணுவோம். வைஃபை கேமரா போயிடலாம். ஆமா, வைஃபை கேமரானா உங்களுக்கு வந்து இது 2800 rupeesல இருக்கு. வைஃபை கேமரா 2800 ரூபாய். 2800 ரூபாய். ஓகே ஓகே. இதுக்கு வந்து டிவிஆர் கேபிள் எந்த செட்டப்புமே தேவையில்லை. நம்ம ஒரு கேமரா இது கூட ஒரு 32 GB மெமரி கார்டு காம்போ மாதிரி கொடுக்குறோம். ஓகே. 2800லயே நம்ம கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மொபைல்ல லைவா பாத்துக்கலாம். மொபைல்ல பாத்துக்கலாம். ஆமா, செம்ம வேற லெவலு. ஸோ வீட்டுக்கு யார் வராங்க போறாங்க, இல்லைன்னா நம்ம ஹாலில் என்ன பண்றாங்க, பாப்பாலாம் வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கலாம் இதில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செம்ம சேஃப்டி பர்பஸ். 2800 ரூபாய் தானா? ஆமா, இது 2800 மெமரி கார்டோட 32 GB மெமரி கார்டோட. இது வந்து ஹை எண்ட் கேமரா 3 MP. ஓகே. AI எனேபிள்ட், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா. சூப்பர்ண்ணா வேற லெவலு. இதோட டெமோ உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? வைஃபை கேமரா ஒன்று காட்டிட்டீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கேமரா ஒன்று காட்டிட்டீங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐபி கேமரா ஜி. ஐபி கேமரா அப்படினா சோ இப்போ சிசிடிவி கேமரால மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தது அனலாக் கேமரா, ரெண்டாவது வந்து வைஃபை கேமரா, மூணாவது வந்து ஐபி கேமரா. இங்க மாட்டி இருக்குது எல்லாமே ஐபி. ஐபில பாத்தீங்கன்னா 4 MP 5 MP 8 MP இருக்கும். 8 MPல ரொம்ப பெரிய கேமராஸ் உங்களுக்கு. ஓ இது கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, கிளாரிட்டி வந்து ஹெவியா இருக்கும். இது நைட்லயும் கலர் விஷன். இந்த கேமரா எல்லாம் பாத்தீங்கன்னா வித் இன்பில்ட் ஆடியோ, எல்லாமே வித் மைக்கோட இருக்கு. மைக்கும் போட்டுருக்கு. வேற லெவல். இது மாதிரிலாம் இருந்தா கொஞ்சம் உஷாரா பேசணும் ஆபீஸ்லாம். செம்மையா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டா தெரியும். ஆமா, நைட் டைம்லயும் இதுல ஸ்டாப் லைட் மூலமா கலர் விஷன்லயே தெரியும் உங்களுக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல மோஸ்ட்லி மாட்டிக்கலாம். இல்ல நம்ம நைட்ல ஆபீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போறோம்னா அந்த டைம்ல இது வந்து பாத்தீங்கன்னா கேமரா மாட்டிக்கலாம். இதெல்லாம் என்ன ரேஞ்ச்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கேமரா செட் நீங்க போனீங்கன்னா 32480 வருது. இப்போ நம்ம சிசிடிவி கேமராக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 25%. ஆமா, செம வேற லெவல். டிஸ்கவுண்ட் போக இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24000 ரூபாய் வரும். 24000 ரூபாய். ஆமா. ஓகே. சோ இது வந்து செட் மாதிரி வரும். உதாரணத்துக்கு இது மாதிரி 4 கேமரா வந்துரும். NVR, POS சுவிட்ச், கேபிள், ஹார்ட் டிஸ்க்னு அப்படியே ஒரு செட். இது கம்ப்ளீட் செட் 24000 rupees கொடுப்போம். 24000 கே கொடுத்துருவீங்க. எவ்வளவு நாள் அந்த டிஸ்கவுண்ட் இருக்கும்? இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஒரு 3 months வச்சிருக்கோம். 3 months வச்சிருக்கீங்க. ஆமா, வேற லெவல். நம்ம பண்ண இடம் பாத்தீங்கன்னா 1 week 10 daysன்றாங்க. பிரதர் வந்து பாத்தீங்கன்னா 3 months கொடுக்குறாரு. சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அவைல் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னொரு டவுட்னா, இதெல்லாமே நான் வாங்கிடுவேன், யாரா எனக்கு செட் பண்ணி கொடுப்பா? அதுக்கு நான் ஏதாவது பே பண்ணணுமா? எப்படி அது? ஆமா, இன்ஸ்டாலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே இங்க பண்ணிடுறோம். நம்மளே டெக்னீஷியன்ஸ் வச்சிருக்கோம். அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் தனி. சோ எத்தனை கேமராவோ அது கேமரா பொறுத்து இருக்கு. 2 3 4 கூடும்போது கேமரா சார்ஜஸ் வந்து மாறும். எக்ஸ்ட்ரா ஆயிரும். அந்த நம்ம ஒயர் எக்ஸ்டெண்ட் ஆவறதெல்லாம் அது எல்லாமே நம்ம டோட்டலா பேக்கேஜாவே கொடுத்துருவோம். கேமரா ஒயர் இது எல்லாமே நம்ம டோட்டலாவே நம்ம பேக்கேஜா கொடுத்துருவோம். செம வேற லெவல். சோ அது ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு ஒரு 4 கேமரா ஃபிக்ஸ் பண்றதா மினிமம் என்ன ரேஞ்சில நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? ஃபிக்சிங் சார்ஜஸ். ஆமா, ஃபிக்சிங் 4 கேமராக்கு 2500 rupees ஃபிக்சிங் சார்ஜஸ். 2500 ரூபாய் தான். ஆமா. பரவாயில்ல ஒர்த் தான். இப்போ இது எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ என்னோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்னா அவ்வளவு தூரம் எடுத்து வந்து பண்ணிடுவீங்களா? நாங்க வந்து சென்னை வந்து ஃபுல்லா கவர் பண்றோம். சென்னை பெல்ட் ஃபுல்லா நம்ம கவர் பண்றோம். நம்ம இந்த பக்கம் செங்கல்பேட் வரைக்கும் பண்றோம். இந்த பக்கம் வந்து ரெட் ஹில்ஸ் தாண்டி வரைக்கும் நம்ம பண்றோம். ஆவடி அந்த லைன் பண்றோம். சோ சென்னையை நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிடுறோம். லாங்ல இருக்குன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் வாங்குவீங்களா? நம்ம மேக்ஸிமம் சென்னை தவிர்த்து சார்ஜஸ் அடிஷனல் நம்ம கிட்ட கிடையாது. பட் சென்னை ஃபுல்லா ஒரே சார்ஜஸ் தான். செம வேற லெவல். 2500 ரூபாய்க்கு நீங்க செங்கல்பட்டா இருந்தாலும் சரி, ரெட் ஹில்ஸா இருந்தாலும் சரி, அதே காசு தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க. ஸோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ். இனி யாருமே இன்னொருத்தரை வந்து நம்புற மாதிரி தெரியல. நம்ம காரா இருந்தாலும் சரி, நம்மளோட இதுவா இருந்தாலும் சரி, மொபைல அதாவது பைக்ல ஓட்டும் போது கூட ஹெல்மெட்ல வந்து பாத்தீங்கன்னா கேமரா வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா யார் சைடு மிஸ்டேக் இருக்குன்றது அதை பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ இது ரொம்ப சேஃப்டி பர்பஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன வைஃபை கேமராவது இருக்கணும். இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கேமராஸ்லாம் வாங்கணும் ஐடியா இருந்ததுன்னா நம்ம பிரதர் ஷாப்பை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. எனக்கு சஜஸ்ட் பண்றீங்களாண்ணா, இப்போ என்னோட வீடு இதுதான் இப்படி தானே இருக்கும், எனக்கு எத்தனை கேமரா வாங்கணும், இதுதான் எனக்கு தேவைன்றதை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல எப்படி நம்மளே டிஃபால்ட்டா வந்து கேட்டு வாங்கிக்கலாம்? நாங்க வந்து கஸ்டமர் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட நீட் கேட்போம். ஸோ நீங்க எங்க மாட்ட போறீங்க, வீடா ஆஃபீஸா, அது மாதிரி கேட்போம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேஷண்ட் மானிட்டரிங், இல்லாட்டி பேபி மானிட்டரிங், மெய்டு மானிட்டரிங், எனக்கு ஒரு கேமரா போதுன்னா உங்களுக்கு நம்ம வைஃபை கேமரா சஜஸ்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு பேசிக்காவே உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் பட்ஜெட்ல முடிக்கிற மாதிரி பாத்துரும். இல்ல எனக்கு ஒரு வீடு ஃபுல்லா கவர் பண்ணணும், எனக்கு மீடியம் பட்ஜெட்ல போனா அனலாக் கேமரா கொடுப்போம். அதுல ஒரு 4 கேமரா செட் வாங்கினீங்கன்னா 15000 தான் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு 15000 ரூபாய் தான். ஆமா, அதுவும் கலர் வித் ஆடியோ எல்லாமே வரும். அதுலயும் ஆடியோ வந்துரும். ஆமா, அது ஃபுல்லா நம்ம இங்க மாடல் வச்சிருக்கோம். அது நம்ம போன்ல கனெக்ட்
பண்ணிக்கலாமா? இது நம்ம எல்லா கேமராவும் இன்டர்நெட் இருக்கணும். இன்டர்நெட் இருந்தா மொபைல்ல லைவா பாத்துக்கலாம். ஓகே ஓகே. இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கணும். நம்ம போன் நம்ம எங்க இருந்தாலும் வந்து உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம மேப் மூலமா பாத்துக்கலாம். சேஃப்டி பர்பஸ்னா நம்ம பேரண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா இது மாதிரி செட் பண்ணிட்டு நம்ம ஃபாரின்ல எங்கனா போனா கூட அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்றத ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். செம்ம சேஃப்டி பர்பஸ். சோ இதெல்லாம் இங்க வச்சிருக்கீங்க. எல்லாமே வைஃபைல வேரியன்ட். இதுல வைஃபைல வேரியன்ட். வைஃபைல எங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 மாடல் வச்சிருக்கோம். ஓகே. சோ இன்டோர் கேமரால நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா இது சிங்கிள் விஷன் கேமரா. இதே டபுள் விஷன் வேணா ஒரே கேமரால ரெண்டு லென்ஸ் இருக்கும். மேல ஒரு லென்ஸ் கீழ ஒரு லென்ஸ். இந்த லென்ஸ் ரொட்டேட்டிங் ஆகும், இந்த லென்ஸ் ஃபிக்ஸடா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து வீடியோ காலிங் கேமரா சொல்லுவோம். வீடியோ காலிங் கேமரா நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் அப்ராட்ல இருப்பாங்க. அவங்க குழந்தைங்க கிட்ட பேசணும்னா இந்த கேமரா மூலமா இங்க இருக்கவங்க அவங்க பார்க்கலாம். இப்போ அப்ராட்ல அவங்க பேசுவாங்களா அவங்களோட வீடியோ வந்து இதுல உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம வாட்ஸ்அப் காலிங் இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப் காலிங்ல அட்வான்ஸ் சிஸ்டம் இது. செம்மையா இருக்குனா இதுல டிஸ்ப்ளே ஆயிடுமா? டிஸ்ப்ளே ஆயிடும். மொபைல் டிஸ்ப்ளே மாதிரியே இருக்கும் இது. ஓகே 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 ஓகே. சூப்பர் சூப்பர். சம வர்த். இது நான் கூட டிவில கனெக்ட் பண்ணி காட்டுவீங்கன்னு நினைச்சேன். பட் இதுலயே டிஸ்ப்ளே ஆகும்னா சூப்பர்ல, வேற லெவல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணி நம்ம எங்க வேணா இப்படி எடுத்துட்டு போயிடலாம். கரெக்ட்டா? ஆமா, வைஃபைல கனெக்ட் பண்ணி நம்ம எங்க வேணா எடுத்துட்டு போலாம். பின்னாடி சார்ஜர் மட்டும் போட்டுக்கணும். சார்ஜர் மட்டும் போட்டுக்கணும். அப்படினா நம்ம பவர் பேங்க் செட் ஆகும். பவர் பேங்க் கூட நம்ம போட்டுக்கலாம். அழகா கையில வச்சுட்டு அப்படியே வந்து ஃபேமிலியா ஏதாவது ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து இப்படி போனை தூக்கி இல்லாம இப்படி வச்சு பாத்தீங்கன்னா காட்டலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 3 மெகாபிக்சல் கேமரா, கிளாரிட்டி நல்லா இருக்கும். செம்ம வேற லெவல். இதுக்கு எவ்வளவு நம்ம மெமரி கார்டு போட்டுருவோம்? நம்மளுக்கு வைஃபை கேமரா எது வாங்கினாலுமே 32 GB மெமரி கார்டு நம்ம பேக்கேஜ்ல கொடுத்துருவோம். பேக்கப் எவ்வளவு நல்லா இருக்கும்? பேக்கப் 32 GB மெமரி கார்டு போட்டீங்கன்னா 1 வீக் பேக்கப் வரும் ஜி. 1 வீக் பேக்கப் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஓவர் ரைட் ஆயிடும். செம்ம வேற லெவல். நெக்ஸ்ட் இது என்னன்னா இது எல்லாமே வைஃபை கேமரா தான். வைஃபை கேமரால இது வந்து அவுட்டோர். ஃபர்ஸ்ட் பார்த்தா இன்டோர். இது அவுட்டோர்ல இது சிங்கிள் விஷன், இது டியூவல் விஷன். டியூவல் விஷன்னா ஒரே கேமரால ரெண்டு விஷன் தெரியும் உங்களுக்கு. இது ஒரு ஃபிக்ஸட் விஷன், இந்த விஷன் மூவ்மென்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன ரேஞ்ச்ல வந்துட்டு இருக்கு? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3000 to 4500 ரேஞ்ச்ல வரும் வைஃபை கேமரா. அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே மெமரி கார்டு காம்ப்ளிமெண்டா கொடுத்தோம். ஓகே ஓகே ஓகே. நான் கூட பெருசா வச்சனும் எப்படி பார்த்தாலும் ஒரு 15000 17000 சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். 3500 ரூபா தானே? அவ்வளவுதான் ஜி. செம வேற லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமராலாம் வைக்கிறாங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளில வாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வரையும் நம்மளும் இது வரையும் போட்டதே கிடையாது. நானும் நினைச்சேன் கேமரா செட் பண்ணானா அதே தேவையில்லாம 20000 30000 செலவாகும்ட்டு. ஸோ 1500 ரூபாய்க்கே வந்து பாத்தீங்கன்னா கேமராஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னா நம்மளோட பிரதரோட ஷாப்ல தான் இருக்கு. ஸோ சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது தேவை. நம்ம வீட்டில் ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட். ஏன்னா நம்ம வண்டி பார்க் பண்ணி வச்சிருப்போம். யார் வந்து இடிச்சுட்டு போனா கூட நமக்கு தெரியாது. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரியா சர்வேர் என்ன பண்றாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, எப்படி ஆச்சு, போட்டோ காப்பி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைம்ல நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணுறோம்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே. ஸோ சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஆள் ரொம்ப டிமாண்டாக இருப்பாங்க, கிடைக்க மாட்டாங்க. ஓகே. அதனால இது ஓன் பிஸ்னஸாக பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 3 days கிராஷ் கோர்ஸ் மாதிரி நம்ம இங்கே கொடுத்துட்டு இருக்கோம். எவ்ரி மந்த் வந்து 3 நாள் கோர்ஸ். அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் மட்டும் கோர்ஸ் எடுக்கிறோம். இதுல வந்து சிசிடிவி கேமரா எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணணும், ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும், சேல்ஸ் சர்வீஸ், நீங்க எப்படி சிசிடிவி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபுல்லா கத்து கொடுத்துருவோம். 3 நாள் கத்துக்கலாமா? 3 நாள் ஃபுல்லா கத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. செம்ம வேற லெவல். ஆக்சுவலா சேல்ஸ் மட்டும் அவங்களோட கான்செப்ட் கிடையாது. சேல்ஸும் நம்ம பண்ணி கொடுப்போம். அதுல ஏதாவது சம் ப்ராப்ளம் இருக்கு, சர்வீஸ் பண்ணாலும் அதுவும் நம்ம பண்ணி கொடுப்போம். பிளஸ் நீங்களே லேர்ன் பண்ணாலும் லேர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னே தெரியல, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது கஸ்டமரோட அடுத்த கொஸ்டினா இருக்கும். பட் அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம். நீங்க டைரக்டா பிரதருக்கு கால் பண்ணி கேளுங்க. நம்ம ஃபாலோவர்ஸுக்கு பெஸ்ட்டான பிரைஸ்ல பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமௌண்ட் வந்து போட்டோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க காம்படிட்டர் ஒருத்தர் நான் அதோட கம்மியாக பண்ணி தரேன்ட்டு. ஸோ நீங்க கத்துக்க வரீங்க, அதுக்காக பேமெண்ட்டுக்காக யோசிக்க வேணாம். வந்து எப்படி கத்துக்கிறீங்கன்றதான் மேட்டர். ஆனால் நம்ம 3 நாள்ல கத்துக்கலண்ணா, இன்னொரு நாள் கேட்டா எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்லி கொடுப்பீங்களா? 100% பண்ணுவோம் ஜி. ஓகே ஓகே. இப்போ நான் வாங்கிட்டு போயிட்டேன், கத்துக்கிட்டு போயிட்டு அங்கே ஏதாவது டவுட்னா நீங்க ஆமா நாங்களே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க எந்த query இருந்தாலும் எங்களுக்கு போடலாம். நம்ம கால் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, நாங்க சென்னையில டெய்லி 2 இன்ஸ்டலேஷன் 3 இன்ஸ்டலேஷன் பண்றோம். அவங்க வந்து 3 நாள் கோர்ஸ் முடிச்சிட்டோன்னே எவ்வளவு நாள் வேணாலும் எங்க கூட டிராவல் பண்ணலாம். ப்ராக்டிகலும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அது அவங்களோட யூசேஜ் பொறுத்து அவங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம ப்ராக்டிகலா ஒரு சில விஷயங்கள் கத்து தான் ஆகணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரதர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிருக்காரு. ஸோ நீங்க மறந்துடாம உங்களுக்கு கோர்ஸ் படிக்கணும், இது ரிலேட்டடா நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னா பிரதரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு கத்துக்கோங்க. ஸோ ஆனால் இப்போ நம்ம பார்க்க போற
டெமோ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டோரா இது? ஆமா, இது வந்து இன்டோர் 4 மெகா பிக்சல் ஐபி கேமரா வித் இன்பில்ட் ஆடியோ, ஃபுல் கலர் விஷன். இது ஆடியோவும் இருக்கும், இன்பில்ட் ஆடியோட. ஓகே ஓகே ஓகே. இதோட டெமோ இப்ப பார்க்கலாமாண்ணா? இதோட டெமோ பார்க்கலாம். இந்த கேமரா நம்ம மேல மாட்டி இருக்கோம் பாருங்க, ஃபிக்ஸ் பண்ணிருக்காமே. இந்த கேமரா சேம் கேமரா. நம்ம டெமோ வந்து இப்ப லைவா நம்ம டிவில வந்து ஓடிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து லைவ் டெமோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4 மெகா பிக்சல் கேமரா. செமையா இருக்கேனா, குவாலிட்டி நல்லா இருக்கு. இது வந்து 4 மெகா பிக்சலா? 4 மெகா பிக்சல். ஓகே ஓகே ஓகே, செம வேற லெவல் வேற லெவல். சோ இந்த கிளாரிட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் இருக்கும். இதுல மைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இன்பில்ட் ஆடியோட இருக்கு. ஓகே ஓகே ஓகே, செம. இது ஆடியோ வந்து கேக்குது. இப்போ நம்ம ஆடியோ நம்ம பேசி இங்க இருக்கு, க்ளோஸ் ரூம்னால எக்கோ வருது. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். வேற லெவல். இது இப்போ நம்ம டிவிலயும் பாத்துக்கலாம், நம்ம போன்லயும் பாத்துக்கலாம், மொபைல்லயும் பாத்துக்கலாம். ஓ செம வேற லெவல். இது இப்போ நான் வந்து அவுட்டோர்ல வைக்கிறேன்னா அதுனா? ஆமா, அவுட்டோர் கேமரா வந்து இது வந்து அவுட்டோர் கேமரா. இதுவா? ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் கேமரா. நம்ம வெளியில இருக்கு. இன்ட்ரோல உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இன்ட்ரோல வந்து நான் தெளிவா காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம அப்படியே பார்ப்போம். இதோட கிளாரிட்டி வந்து பாருங்களேன், இது வேற லெவல்ல இருக்கு. இது எவ்வளவு மெகா பிக்சல்னா? இது வந்து 4 மெகா பிக்சல் ஐபி கேமரா. ஓகே. இது எல்லாமே ஏஐ ஃபியூச்சர்ஸோட இருக்கு. நம்ம கிட்ட இருக்க எல்லா கேமராமே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஓகே. ஃபேஸ் டிடெக்ஷன், மோஷன் டிடெக்ஷன், ஹியூமன் டிடெக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு அதுலயே வந்துரும். ஓகே, செம. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேணா வாங்கிக்கலாம். இதோட கிளாரிட்டி வேற லெவல்ல இருக்கு, இதோட கிளாரிட்டி வேற லெவல்ல இருக்கு. ஆனா இதுக்கு வாய்ஸ் இருக்குன்றீங்க, இதுக்கு வாய்ஸ் இருக்கா? ஆமா, இதுக்கும் வந்து வாய்ஸ் இருக்கு. இதுக்கும் வாய்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா யாரு வெளியில இருக்கா, என்ன பேசுறாங்க, அந்த மேட்டர் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் ஆகும். ஸோ செம ஒர்த். இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் யூஸ் பண்ணலாம். இதோட டெமோ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த வைஃபைல போன்ல கனெக்ட் பண்ணி இதுவும் பார்க்கலாம். அதோட டெமோ பார்த்தோம். சூப்பர். இன்டோர்ல வைஃபை கேமரா, சரியா? வைஃபைல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் ஆகிற கேமரா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு தரோம் சொன்னோம்? 2800 வித் மெமரி கார்டோட கொடுத்து. மெமரி கார்டு 32 GB. நம்ம 64 GB வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, வேற லெவல். சோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க போறோம். இது எங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்னா? இது வந்து நம்ம இங்க மேல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ அதோ ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஃபைன். வேற லெவல்ல இருக்கேனா? அப்ப நம்ம அங்க இருக்கிறது வந்து கேப்சர் ஆகுதுங்க. ஆமா, இப்போ நம்ம வந்து இது வந்து லைவா பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா டூ வே ஆடியோ. ஆடியோனா இங்க பாருங்க, இது மைக் ஆன் பண்ணிட்டா நம்ம பேசுறது இப்ப இதுலயும் உங்களுக்கு கேக்குது பாருங்க. ஆமா, நான் கேக்குதுனா? ஆமா, இப்போ நீங்க கேமரா கிட்ட பேசுனா இந்த மைக்னு ஆப்ஷன் இருக்கு. இது அமுக்கிட்டா நீங்க வந்து கேமரா கிட்ட டைரக்டா நீங்க பேசிக்கலாம், யார் இருக்காங்கன்னு. இப்போ நம்ம இத பிரஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இங்க என்ன பேசுறோமோ அது அப்படியே கேமரால உங்களுக்கு கேட்கும். இப்போ பாருங்க, இது வந்து டூ வே ஆடியோ மாதிரி நம்ம பேசுற கேமரால கேக்குது. அந்த கேமரால இருந்து சவுண்ட் வருது. ஆமா, அந்த கேமரால இருந்து சவுண்ட் வருது. செம வேற லெவலுங்க. சோ இதுல வந்து வேற என்னென்ன இருக்குன்னா, இதுல வந்து மோஷன் டிடெக்ஷன், ஹியூமன் டிடெக்ஷன், இது ஆட்டோமேட்டிக் எல்லாமே இருக்கு. இப்போ எங்க கடைக்குள்ள எந்த கஸ்டமர் இருந்தாலும் இது மாதிரி ஹியூமன் டிடெக்டர்னு ஆட்டோமேட்டிக்கா வீடியோ வரும். சோ நான் இது 24 ஹவர்ஸ் நான் ரிவைண்ட் பண்ணி பார்க்க தேவையில்ல. மூவ்மெண்ட் இருக்கிறது மட்டும் என்ன பண்ணலாம்னா ரிவைண்ட் பண்ணலாம். ஆமா, இங்கே டைமோட இங்க வந்து ஹியூமன் டிடெக்ஷன், மோஷன் டிடெக்ஷன் அது மட்டும் கிளிக் பண்ணாலே போதும். நம்ம ரிவைண்ட் பண்ணி நம்ம வந்து பாத்துக்கலாம். வேற லெவல். சூப்பர். சும்மா காலியா இருக்க நேரம் நம்ம வேணும், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எப்ப அந்த இது இருக்கோ, ஹியூமன் வந்து என்ட்ரி ஆகுறாங்களோ அந்த மோஷன் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையானதை இது பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். அது போக இது ரொட்டேஷனும் இருக்கு. இப்போ நம்ம எப்படி திருப்புறோமோ கேமரா அப்படி திரும்பும். லெஃப்ட் ரைட் வந்து நம்ம திருப்புறது இருக்குல்ல, இது நம்ம கேமராலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா திருப்பிக்கலாம். 360 டிகிரி ரொட்டேஷன். இது சின்ன ஸ்கிரீனா இருக்கு, இது நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ரொட்டேஷன் கிளியரா தெரியும். 360 டிகிரியா? நான் வேற லெவல். நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க திருப்பி பாத்துக்கலாம். இது கேமராவோட ரேட் எவ்வளவு சொன்னீங்க? 2800 நமக்கு இந்த கேமரா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10,000 5000 கேமரா என்ன வேணுமோ அது பண்ற மாதிரி இருக்கேனா? கிளாரிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. 180p நல்லா இருக்கு. ஆமா, அப் டவுன் இது எல்லாமே உங்களுக்கு இதுல ரொட்டேட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. ஆனா இப்போ இன்னொரு டவுட், இப்போ ஏதாவது எனக்கு கிளிப் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாமா போன்ல? ஆமா, போன்லயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கு. வீடியோ, இந்த வீடியோ இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா இது ரெக்கார்டிங்னு இருக்கு. இப்போ நம்ம காமிக்கிற அப்படியே ரெக்கார்டிங் ஆகும். நமக்கு போதுனா இது டச் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடும். இது நேரா ஆல்பம்ல உள்ளக்கு வந்துரும். நம்ம வாட்ஸ்அப்ல யாருக்கு அனுப்பணுமோ நம்ம அனுப்பிச்சு விட்டுக்கலாம். ஓகே. இதுல ப்ரீவியஸ் இப்போ நீங்க சொன்னீங்க 1 இயர் 1 வீக் பேக்கப் இருக்குங்களா? அது வந்து நேத்து என்ன நடந்ததுன்ற டவுன்லோட் பண்றதுக்கு பண்ணலாம். இதுல ப்ளே பேக்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இத கிளிக் பண்ணிட்டு சோ இங்க டேட் வந்து வந்துரும். இந்த டேட் நம்ம கிளிக் பண்ணா உங்களுக்கு என்னென்ன டேட் வேணுமோ இதுல நம்ம ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா டேட் இருக்கு பாருங்க, இதுல எனக்கு 11ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ரெக்கார்டிங் இருக்கு. அத 11 டேஸ் பேக்கப் இதுல இருக்கு. இப்போ 11ஆம் தேதி உள்ளது வேணா நான் 11th கிளிக் பண்ணிட்டேன்னா 11ஆம் தேதியோட இது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டிடெக்டர் நீங்க மெசேஜ் வருது. ஷோரூம்ல யார் வந்தாலும் உடனே எனக்கு ஹியூமன் டிடெக்டர்னு மெசேஜ்
மெசேஜ் வந்துரும். ஆமா. பக்கா. சோ இது நம்ம ரிவைண்ட் பண்ணி தான் பாக்குறோம். ராத்திரி வந்து டைம்ல உள்ளது நம்ம பிளேபேக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ரிவைண்ட் பண்ணி இதை பார்த்துக்கலாம். ஐயோ பிக் பாஸ், நீ இந்த மாதிரி தான் ஓட்டின்னு இருக்க. செம வேற லெவலு. சூப்பரா இருக்குண்ணா, குவாலிட்டி செம சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கால் பேசலாம் நீங்களே, அதையும் காட்டுங்கண்ணா. அது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கால் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இது எவ்வளோ சொன்னீங்க நீங்கள்? இது வந்து பார்த்தீங்கன்னா 3500 தான். 3500. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் உள்ள இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். நீங்கள் இப்போ வந்து சிங்கப்பூர்ல இருக்கீங்க. ஆமா ஜி. ஸோ இப்போ கால் பண்ணலாமாண்ணா? கரெக்ட் ஆகும். ஆமா, இப்போ நம்ம இது ஆப்ல நம்ம இது மாதிரி லைவ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம வந்து இது இந்த ஒரு ஃபோன்ல மட்டும் தான் லைவ் பார்க்க முடியுமா இல்ல 8 ஃபோன்ல பார்க்கலாம்? 8 ஃபோன்லயா? 8 ஃபோன் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஆமா, வர்த். இப்போ நம்ம கால் பண்ணா இது மாதிரி நம்ம ஜஸ்ட் காலிங் தட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த காலிங் போய்டும் உங்களுக்கு. ஓ ஓகே. கால் தெரியுதா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2-way ஆடியோ. இப்போ நான் பேசுறதும் உங்களுக்கு அங்க கேட்கும். அண்ணா கேக்குதுண்ணே, நீங்க தெரிறீங்கண்ணே. நான் இப்போ தெரியுறேன், நான் பேசுறதும் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் அதை அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஆமாப்பா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்க போன்ல கஸ்டமர் ஸ்கிரீன்ல இது மாதிரி இருக்கும். ஓகே பங்கு, செமையா இருக்கு பங்கு. வித் ஆடியோவோட 2-way ஆடியோவோட உங்களுக்கு இருக்கும். ஓ வேற லெவல், வேற லெவலு. செம்மையா இருக்குப்பா. இந்த பேரன் பேத்தி அவங்கெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயசான தாத்தா பாட்டி வீட்டில், நம்ம அப்பா அம்மா வீட்டில் இதை வந்து வாங்கி வச்சிங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை ஆக்சஸ் பண்ண தெரியாது. அவங்களுக்குலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு ப்ராடக்ட்டு. 3500 ரூபாய் தான். ஸோ பாப்பா, பேரன் பேத்தி, அப்பா அம்மா கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசிக்கலாம். ஸோ பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 3500 ஒய்ஃபை கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் எங்கே வேணா இருந்துக்கலாம், எந்த நாட்டில் வேணா இருந்துக்கலாம். 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பேசிக்கலாமா? ஆமாம், 2-way ஆடியோ இருக்கு, பார்த்துக்கலாம். ஓ 8 பேர் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பேசிக்கலாமா? ஸோ வேற லெவல் ப்ராடக்ட்டு. ஸோ மிஸ் பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இது செம ஒர்த்து. இவனோட கான்டாக்ட் நம்பரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். ஸோ மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிங்க. செம்மையாக இருக்குங்க அந்த ப்ராடக்ட்டு.